நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாத ராசி பலனில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமிகள் மற்றும் கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துடலாம். இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருகிறது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதியும் மற்றும் வைகாசி மாதத்தின் இறுதி நாளான 31ஆம் தேதியும் அமாவாசை 2 தினங்கள் வருகிறது. பௌர்ணமி வைகாசி மாதம் 16ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. இந்த வைகாசி மாதம் பொதுவாக என்ன ஒரு விசேஷம்னா சிர மாதம், அதாவது நிலையான மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக இந்த ரிஷப ராசி, அதாவது நில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியில் சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து நில ராசியான ரிஷபத்துக்கு பயிற்சியாகி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வைப்பார். இந்த வைகாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன வருதுன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் இரவு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகிறார். இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சமாகக்கூடிய நிகழ்வு. அவர் வருடம் பயிற்சி ஆனாலும் அவர் உச்ச ராசியான கடகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி. இந்த மாதத்தோட சிறப்பு இது. இன்னொரு இது என்னென்னா, இவ்வளோ நாள் நம்மளை அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருந்தது. அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 14ஆம் தேதியோடு முடியுது. இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு குருவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த வைகாசி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்திற்கான கன்னி ராசிக்கு பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல இந்த கன்னி ராசிக்கான கிரகங்கள் இருப்பு நிலை பாருங்கள். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நண்பரோட வீட்டில் இன்னொரு நண்பரோட 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 15ஆம் தேதி கழித்து அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடும் தன்னுடைய ஆட்சி வீடான மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல குரு 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 18ஆம் தேதி கழித்து சுக்கிரன் 25ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் தான் இருக்குது. அதனால் உங்கள் ராசிநாதனும் சரி, உங்கள் லக்னத்துக்கு அந்த ராசிக்கு யோகரான சுக்கிரனும் சரி, ஒரு நல்ல அமைப்பில் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அடுத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கிரகம் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே அவர் அங்கே தான் செஞ்சரிப்பார். இதனால் என்ன ஆகும், என்னென்ன பாக்கியம் கிடைக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காது, ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் சனி இருக்கார். இந்த அமைப்புகள்லாம் இங்கே ஒரு கடுமையான பாதிப்பு அமைப்பு வருமா, இல்லை நமக்கு சாதகமான அமைப்பு வருமா என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதன் 9ஆம் இடத்துல தன்னுடைய நண்பரோட சூரியனோட இணைஞ்சு அருமையான அமைப்பில் இருக்கார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீண்ட நாள் ஒரு அரசு அலுவலகத்துக்கோ ஒரு அரசியல்வாதியோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, போய் பார்க்கணும், எனக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. இந்த மாதம் உங்களுக்கு அதை நீங்கள் போய் பாருங்கள். அவர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம். இன்னும் ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கணும். அது ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு சிறு உடல்நிலை பாதிப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்போம். குறிப்பாக உயரமான இடத்துல ஏறும்போது சற்று கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் சற்று ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து 50-60 வயது நெருங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் போக்குவரத்தில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு அமைப்பு. ராசியும் 7ல் சனி ஆட்சி 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது ஒரு அமைப்பு. இந்த 2 விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். குடும்பம், உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு
நல்லா வலுத்து பார்க்குறதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு. உங்கள் அந்த குடும்பஸ்தான அதிபதியும் குருவோடு இணைஞ்சு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதனால் குடும்பத்துக்கும் சரி, தனம் வாக்கும் சரி, பொருளாதாரமும் சரி, இந்த மாதம் உங்களை எந்த இடத்துலையுமே கையை கடிக்கிற அமைப்பில் வராது. நீங்கள் இஎம்ஐ தாராளமாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. அதுக்குண்டான பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீண்ட நாளாக வாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வாஷிங் மிஷினோ, ஒரு வேக்கன் கிளீனரோ, ஒரு டிவியோ வாங்க நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அது வாங்கும் மாதமாக அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு அரசியல் நிலை, அரசியல் தொடர்பு, அரசு அமைப்பு அது இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன சாதகமில்லாத நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27, 28 மற்றும் இந்த வைகாசி மாதத்தில் வர இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் உங்களை பேச்சில் தெளிவாகவும் இருக்கணும். இந்த அமைப்புகள் இந்த 3 நாளும் கன்னிராசிக்காரர்கள் இருக்கும். இது மட்டும்தான் இருக்குமா, எனக்கு வேறு எந்த ஒரு சிரமமும் வராதா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இதில் சில அமைப்புகள்லாம் இருக்குது. தொழிலில், அதாவது தொழில் இடத்துல 10ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கிறதும் 18ஆம் தேதி வரைக்கும் குரு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. 18ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்து சில முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்னு உங்களை தூண்டுவார். அந்த முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வைகாசி மாதம் அடுத்தடுத்து சில கோச்சார அமைப்புகள் வைகாசி மாதம் பெருசாக தொழிலை விரிவுபடுத்தாதீங்க. சிறு லெவல்லே இருக்கிறத கொண்டு போய்கிட்டே இருங்க இந்த வைகாசி மாதத்தில். அதற்கு அடுத்து உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால, அதாவது முதலீடு பண்ணாமல் ஒரு கமிஷன் இதாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மிகச்சிறந்த ஏற்றமான மாதமாக இருக்கும். எனக்கு இந்த நிலம் வாங்கி போட்டேன், எனக்கு கமிஷன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த நிலம் நான் பேசிவிட்டேன், எனக்கு கமிஷன் கிடைக்காம இருக்குது, அதுக்குண்டான பணம், எனக்கு உரிய பணம் எனக்கு சேரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உரிய தொகை உங்களுக்கு சேரும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. அது எல்லாமே இந்த வைகாசி மாதம் கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த வைகாசி மாதத்தில் இந்த மெக்கானிக்கல் தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு உயர்நிலைக்கு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அப்புறம் எனக்கு உடல்நலை பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த உடல்நிலையெல்லாம் பிரச்சனை தீர்ந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. என்ன கொஞ்சம் தேவையில்லாத இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் ப்ரெஷரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க, மற்றபடி நல்லா இருக்கும். இந்த வைகாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இறைவனோட கருணையால் நல்லா இருப்பீங்க.